ரிட்டையர்மெண்ட் ஆன அரசு ஊழியர்களை மட்டுமே குறிவச்சு திருமணம் செஞ்சு அவங்களோட சொத்துக்களை சீஸ் பண்ணிட்டே வந்த ஒரு பலே லேடி கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேட்ரிமோனி ஆப்ல மறுமணம் செய்ய அப்ளை பண்ணுற ஆண்களை மட்டுமே செலக்ட் பண்ணி அவங்கள தன்னோட வலையில விட வச்சு அவங்களோட சொத்துக்களையும் பணத்தையும் குறி வச்சு இந்த வேலையை பார்த்துட்டு வந்த பெண் தான் மடோனா. நீலகிரி மாவட்டம் மஞ்சனக்குறை பகுதியை சேர்ந்த மடோனாவுக்கு 1993 ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரியான மகேந்திரனோட திருமணமாகியிருக்கு. ஆரம்பத்துல நல்ல பொண்ணா இருந்த மஞ்சனக்குறை மடோனா தன்னோட வேலைய இங்கதான் ஸ்டார்ட் பண்ணதா தெரிய வருது. கணவன் மகேந்திரன் இருக்கும் போதே மடோனாவுக்கு ஒரு போட்டோகிராஃபர் கூட தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மடோனாவோட ஹஸ்பண்ட் மகேந்திரனும் மன உளைச்சல்ல 2013 சொல்லப்படுது. கணவர் மகேந்திரன் அவங்க ஊட்டி மஞ்சுக்கொரியில கல்யாணம் பண்ணி அவரும் போய் இறந்துட்டு அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு மோனிஷான்ட்டு ஆவடியில கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு பேத்தி மெடோனான்றவங்களுக்கு ஒரு பேத்தியும் இருக்கு. இதுக்கப்புறமா 2017 ஓய்வு பெற்ற ஆர்மி மேன் கனகராஜை திருமணம் செஞ்சு அவர்கிட்ட இருந்து ரூபாய் 9 லட்சத்தையும் 22 பவுண்ட் தங்க நகைகளையும் மோசடி பண்ணி மடோனாவே பறிச்சிட்டதா சொல்லப்படுது. இதுக்கு பின்பு கனராஜையும் டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மடோனா. அப்பாவை ஏமாத்தி 3ஆவதா கல்யாணம் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 2ஆவதா திருவள்ளூர்ல கனகராஜ்ன்றவரை கல்யாணம் பண்ணிட்டு அதை பொய்யா டாக்குமெண்ட்ல ஆவணங்கள்லாம் இங்க சர்ச்சில் கொடுத்து ஏமாத்தி எங்க அப்பாவை சொத்துக்காக அங்க இருந்து 2ஆவது கல்யாணத்துல டைவர்ஸ் பண்ணி அங்க 9 லட்சம் பணம் 24 சவரம் நகை எல்லாமே வாங்கிட்டு அதை இங்க எல்லாருக்கும் மறைச்சி தான் சொத்துக்கோசம் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் இருந்தாங்க. இதுக்கு இப்பதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இவ்வளோ இது விஷயமும். மறுபடியும் 2021 காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஆதனூர் பகுதியை சேர்ந்த சர்க்கிள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வனத்தையன்கிறவரை மேட்ரிமோனி ஆப்ல பார்த்த இந்த கல்யாண ராணி அவருக்கு ஒரு பொண்ணும் நிறையவே சொத்துக்களும் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிறகு பல ஃபேக் ஸ்டோரியும் சொல்லி வனத்தையனை திருமணமும் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள்லயே தன்னோட வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க. வனத்தையனோட வீடு உள்ளிட்ட சொத்துக்கள்ல எல்லாத்தையும் அபகரிக்க முயற்சி செஞ்சப்பதான் வனத்தையனோட மகள் சிசிலியா சுதாரிச்சிருக்காங்க. இது குறித்து அவங்க புகார் கொடுத்த பிறகுதான் அவங்களோட குட்டு அம்பலமாகி இருக்கு. வனத்தையனோட வீட்டுல அடியாட்களோட சேர்ந்து அட்ராசிட்டியும் செஞ்சிருக்காங்க இந்த மடோனா. என்னோட கணவர் பேர் பிரதீப். நானும் என் கணவர் இங்க இருக்கும்போது அவங்க எங்களை தொந்தரவு பண்ணி இந்த ஆளுங்களெல்லாம் கூட்டி கேட்ல உடைச்சி கல் எல்லாம் அடிச்சு கேட்டை ஃபியூஸ் வயர்லாம் பிடிச்சி பூ தொட்டி சுழி இந்த சுத்தி எல்லாம் வச்சு அடிச்சு எங்களெல்லாம் நைட்டாக தொல்லை பண்ணிக்கிட்டு அடிதடி சண்டை பிரச்சனையே தான் 10 ஆட்கள் எல்லாம் எங்களெல்லாம் கூட்டிட்டு எல்லாம் சண்டை போட்டு எங்களை நிம்மதியாக இங்கே இருக்கவே விடலை. இது சம்பந்தமா நாங்கள் காவல் நிலையம் மணிமங்கலம் காவல் நிலையத்திலையும் கமிஷனர் ஆபீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சிசிலியா தந்த புகாரின் பேர்ல மடோனாவை கைது செய்த மணிமங்கலம் போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில அடைச்சிருக்காங்க. மேலும் இந்த கல்யாண ராணி யாரையெல்லாம் ஏமாத்தி மோசடி செஞ்சு இருக்காங்கன்னு போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.